வக்ஃப் போர்டுல பணக்கார முஸ்லிம்களை எல்லாம் தாக்கியது நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம். சுப்ரீம் கோர்ட்ல என்ன கேஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் பரவாயில்ல. ஆனா ஏழை முஸ்லிம்களுக்கு உதவி செய்வது நரேந்திர மோடி. பஸ்மந்தாவை கான்சென்ட்ரேட் பண்ணுகிறார். ஆக மொத்தம் எப்படி ட்ரிபிள் தலாக் வந்து ஆண் பெண் என்று முஸ்லிம் சமுதாயத்தை பிரித்தாரோ நரேந்திர மோடி, அதிலிருந்து பெண் வாக்காளர்கள் நரேந்திர மோடிக்கும் பாஜகவிற்கும் வந்ததோ, அதே மாதிரி பஸ்மந்தா முஸ்லிம்கள் ஒரு 4 மாநிலத்தை நான் குறிப்பிட ஆசைப்படுகிறேன். அந்த முஸ்லிமுடைய ஒரு ஒரு இன்னர் ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் படித்தவன், ஆராய்ந்தவன், நேராக பார்த்தவன். பல முறை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் இருந்தார். கல்யாண் சிங் காலத்திலிருந்து யோகி ஆதித்யநாத் காலை வரை பல முதலமைச்சர்களுடன் கலந்து உரையாடியதன் ஒரு ரகசியம் என்ன என்று கேட்டால், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ஒரு பார்ட் ஆஃப் ஸ்ரீநகர் அண்ட் ஜம்மு காஷ்மீர், சில மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மத்திய பிரதேஷ், இந்த மாதிரி ஒரு 7-8 மாநிலங்களில் பஸ்மந்தா முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகம். அவர்களுக்கு பரிபூர்ண சுதந்திரம் கொடுத்து விட்டார். எம்பவர்மெண்ட் ஆஃப் பஸ்மந்தா. அதுதான் ஹைதராபாத் பிஜேபியினுடைய நேஷனல் எக்ஸிகியூட்டிவ்ல நரேந்திர மோடி பேசியது 3 வருடங்களுக்கு முன்னதாக. அதை அமல் செய்வதற்காகத்தான் இந்த கேஸ்ட் சென்சஸ். இது காங்கிரஸ்காரங்க பைத்தியக்காரங்களுக்கு எல்லாம் புரியவே இல்லை, மூளை கட்டவங்களுக்கு எல்லாம் புரியவே இல்லை. அது மோடியுடைய டார்கெட்டே இன்னொரு பக்கம் இருந்திருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக இது ராகுல் காந்திக்கோ ஸ்டாலினுக்கு இமேஜினேஷனுக்கு அஹெட் ஆஃப் நரேந்திர மோடி ஃபார் ரீச்சிங் ரெவல்யூஷன். ஆக மொத்தம் நரேந்திர மோடி இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கங்களை எல்லாம் வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த கேஸ்ட் சென்சஸ். இதை திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெரும் தலைவர்களுக்கெல்லாம் புரிந்திருக்கும். ஏண்டா நம்ம இட்டு அடிச்சிட்டாங்களேன்னு. ஆனா வெளில சொல்ல முடியாது. தேல் கொட்டின மாதிரி வாய்மூன்றுவாங்க.